அதே இமேஜை நான் வந்து த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இஃப் யுவர் ஃப்ரெண்ட் look at that particular image, whether he has the same quality of image which you have in your mobile. No, sir. What happened to that image? Very, sir. Maybe decreased, sir. So in that case, what decreases? Sir, byte. இப்போதான் பார்த்தோமே previous oneல. What reduces here? 1024 pixels, correctா? Pixels. Y-axis. ஸோ அதே இது நான் ஆன்லைனில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு கிடைக்கிறது 32x32 பிக்சல்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இட் மீன் வாட் ஹேப்பன், மை இமேஜ் ஹேவ் பீன் டீக்ரேடட், கரெக்டா? Yes, sir. டீக்ரேடேஷன்னா அதோட என்ன டெக்னிக்கல் டேர்ம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட். ஹை குவாலிட்டியாக பண்ணணும்னா இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட், லோவர் குவாலிட்டி அப்படின்னா அது என்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம்? டெக்னிக்கல் நேம் கம்ப்ரஷன். இமேஜ் கம்ப்ரஷன், கரெக்ட். இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா we are making that image into an highest quality level, ரைட்டா? highest quality or upsampler. டெக்னாலஜிக்கல் நேமாக சொல்லணும் அப்படின்னா upsampler. ஓகே, upsampler or upsampler slash upconverter, கரெக்டா? இதே இது அதே அப்சாம்பிளிங் ஹையஸ்ட் குவாலிட்டியை நான் வந்து எனக்கு கம்ப்ரஸ் பண்ணணும், விச் யூ ஹேவ் செட். இது திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ஹான்ஸ்மெண்ட். இதை நோட் பண்ணிக்கோ. இமேஜ், நான் இமேஜை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், ஓகேவா? அப்சாம்பிளர் ஆர் அப்கன்வெர்ட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி. இட் மே பி எனிதிங். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னது? இமேஜ். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்குது? இட் கேன் பி இமேஜ் ஆர் வாய்ஸ், கரெக்டா? என்ஹான்ஸ்டு வாய்ஸ் தான் நம்ம என்னவா சொல்கிறோம்? வாட் இஸ் த நேம் ஆஃப் என்ஹான்ஸ்டு வாய்ஸ் ஆர் ஆடியோ? அது என்ன குவாலிட்டியாக சொல்கிறோம்? ஹை டெஃபினிஷன். Yes, sir. இஸ் இட் ரைட்? இப்போ நம்ம டெலிவிஷனில் நார்மல் எஸ்டி இருக்குது, கரெக்டா? வாட் இஸ் எஸ்டி? ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனா? எஸ், Yes, sir. ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன்ல எனக்கு ஒரு செர்டைன் ஆடியோ எனக்கு கிடைக்கும், செர்டைன் ஆடியோ லெவல். இதே இது எனக்கு காஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா, இஃப் ஐ நீட் டு ஆக்சஸ் என்னப்பா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். ஓகே, நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம வந்து த்ரூ ரிசீவர் மூலயமா நம்ம பார்க்குற டெலிவிஷன் சிக்னல் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், ஓகேவா? அதுலேயே வந்து என்ஹான்ஸ்டு குவாலிட்டி தான் இன்னொரு சேனல் கொடுக்குறாங்க. என்னது? ஃபார் தட் யூ ஹாவ் டு பே மோர். வாட் இட் இஸ்? சேம் சேனல்ஸ் தான் வரும், பட் த குவாலிட்டி இஸ் ஹை இன் டர்ம்ஸ் ஆஃப் இமேஜ் as well as audio. What is that? ஹை டெஃபினிஷன். ஓகே, அப்போது ஹை டெஃபினிஷன் அப்படின்னாலே அங்கே என்னது குவாலிட்டி என்னவாகும்? வீடியோ ஆடியோ குவாலிட்டி ஹையா லோவா? Hi, sir. ஸோ அப்போ வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி ஹையாக ஆகும்போது எனக்கு டேட்டா கன்சப்ஷன் ஆர் அந்த இமேஜ் ஓட மெமரி சைஸ் வந்து இட் வில் பி ஹையர் ஆர் லெஸர்? ஹையர். மெமரி ஆர் எஸ், எக்ஸாக்ட்லி, மெமரி ஆல்சோ ஹை. அப்போ எனக்கு ரெக்வயர்ட் பேண்ட்வித் எனக்கு அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா? Sir, higher, sir. So when I'm utilizing more bandwidth, when bandwidth is higher, okay, guys, புரியுதா? Yes, sir. When bandwidth is higher, okay, it is also known as frequency component, correctா? Yes, sir. frequency componentனாலே அது என்னவா இருக்கும்? f2 minus f1 termல இருக்குமா? f2 minus f1 termல. F1. So when utilization or the consumption of, guys, listen this,
consumption of bandwidth, consumption of more bandwidth. அப்போ ஆப்வியஸா எனக்கு காஸ்ட் என்ன ஆகும்? Cost increases, sir. Cost also Increases. increases sir. because cost also increases because it provides another high definition or highest quality. Yes, sir. But this is they are not giving for all the customers. They are giving only for the specific customer. It mean depends on the user. If user demand, correct? If user demand only, they are providing the service. So எனக்கு highest quality எனக்கு வேணும் அப்படின்னா it mean டெக்னிக்கலா நம்மளோட கான்செப்ட் படி சொல்லணும் அப்படின்னா upsampled images, கரெக்டா? Yes, sir. upsampled information வச்சுக்கிறேன். நான் இன்ஃபர்மேஷன்ல தான் நான் ஐ கேன் கிவ் எனிதிங், எய்தர் இமேஜ் ஆர் வீடியோ ஆர் ஆடியோ, கரெக்டா? upsampled information or highest quality of information if I require, okay, what I need to do, I need to pay more. Yes, sir. கான்செப்ட் அதுதான். இப்போ நார்மல் எனக்கு வந்து ஹையஸ்ட் சாம்பிள்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து நார்மலாக எனக்கு இமேஜ் இல்லைன்னா அந்த வீடியோ ஃபில்ம் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், ஆடியோ மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு வரும்போது that will become standard definition. Okay, so now say which one is upsampled one, which one is downsampled one, whether SD, what is SD, what is HD? SD is downsampled, sir. Sir, Which one is SD? Downsampled one or compressed one சொல்லலாமா? We say like that? Yes, sir. Compressed one. Compressed information can be anything. Information can be anything. Okay, இது high definitionல இருக்கிறது upsampled. Yes, sir. Okay, upsampled, compression அங்க இங்க, enhanced signal, enhanced signal or enhanced information. அப்போ enhancedனாலே quality in terms of audio and video quality higher ஆக நமக்கு வந்து bandwidth required also which increases. Bandwidth, why the bandwidth requires increases mean எனக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெமரி இஸ் ரெக்வயர்ட். ஸோ எனக்கு ஹையர் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இந்த டயக்ராம் நீ கம்பேர் பண்ணினாலே உனக்கு தெரியும். ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் இமேஜ் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா a single pixel need to be stored with 1024 cross 1024, கரெக்டா? ஸோ 1024 நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா மெமரி ஆல்சோ ஐ ரெக்வயர்ட் மோர். ஸோ மெமரி அதிகமாகும் போது bandwidth also increases. bandwidth அதிகமாகும் போது the consumption of bandwidth also increases on network. So that's why the cost also increases in while you are accessing HD or higher quality images or video or audio. Okay, clear? Sir. Okay. Yes. இப்போ இந்த இமேஜ் பாருங்க. Sir, down. Yes, கஜபதி. Sir, இப்போ டெலிவிஷன்ல வரது SD தானே சார்? ஆமா. சார் அப்பனா இப்ப LCD LED டெலிவிஷன்லாம் வருது HD குவாலிட்டி மாதிரி இருக்கு சார். HD குவாலிட்டி மாதிரி இருக்குன்னா அந்த பர்டிகுலர் சேனல் வந்து they have given enhanced quality. SDAவே ஓகே, நார்மல் SD தான், they have given as an up converted. அதே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன், சேனல் டு சேனல் அந்த வீடியோ குவாலிட்டி வேரி ஆகும், பார்த்திருக்கியா? when you are comparing நம்ம இந்தியன் ரீஜன் சேனல்ஸ்க்கும் when you are comparing with European channelsக்கும், what is the difference you can feel? The video quality, sir. Video quality as well as audio quality, sir. Clarity will be more in terms of European. It means they have made high definition as a normal telecasting. Okay, they are not using standard definition. Okay, because they required, because their economy is high, adhe mari people oda economy is also high, so they don't mind of cost wise, they need the quality. Correct? Okay, sir.
It mean when compared with Yes, sir. India having all the status of economical people. Okay, every people cannot Yes, able sir. to afford the cost. கரெக்டா ஹெச்டி குவாலிட்டி எல்லாருனாலையும் அதை வந்து கேதர் பண்ண முடியாது. பட் that information, that television signal need to reach everyone, right? Yes, sir. கரெக்டா அதனால தான் அவங்க வந்து லோயர் குவாலிட்டி ஆஃப் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் தே ஆர் ப்ரிஃபரிங். இப்போ அதே பார்த்தீங்கன்னா Okay, sir. யாருக்கெல்லாம் இப்போ நீடட், இஃப் யூ ஆர் ரெக்வயர்டு ஆஃப் ஹெச்டி யூ கேன் சப்ஸ்கிரைப். கரெக்டா? Okay, sir. அப்போ நாம அதுக்கு Yes, என்ன sir. பண்ணணும்? we need to pay higher. ஓகே, இதே ஒரு Yes, sir. ஆமா. 5 to Yes, 10 sir. இயர்ஸ்க்கு 5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்டின்ற ஆப்ஷன்ஸே இருக்காது. கரெக்டா? we don't have HD option. Yes, sir. Even though நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருந்தாலும் we cannot able to subscribe. We can able to get only in YouTube. அதுவும் யாராவது HD வந்து அப்லோட் பண்ணியிருந்தா மட்டும்தான் we can able to download and then see. கரெக்டா? But now if you are willing Yes, sir. to watch television signals, even YouTube video or Hotstar video in terms of HD, we can subscribe. That option now it is possible because of enhancement of communications. கரெக்டா? அப்போ ஹெச்டி வந்து உனக்கு ஸ்ட்ரீம் ஆகணும், ஹெச்டி Yes, வந்து sir. நமக்கு வந்து சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா we need to enhance our communications. கம்யூனிகேஷன்னா ஜென்ரேஷன். ஹெச்டி வந்து நம்ம Yes, 2G sir. ஜென்ரேஷன்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமா? Sir, no, No, sir. sir. வாட் ஹேப்பன்? இப்போ நம்ம அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைலில் வந்து 2G தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ வாண்ட் டு சர்ஃபிங் ஆர் இஃப் யூ வாண்ட் டு view any HD video or HD movie using 2G service in your mobile or system, what difficulties you will face? Guys, are you getting my point? Hello? சார் 2G-யோட பேண்ட்வித் ரொம்ப கம்மியா இருக்கும் சார். Bandwidth கம்மி, நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. we can able to access, but it takes lot more time. லேட் ஆகும், டிலே ஆகும். ஸோ வாட் we need to first of all, இப்போ நமக்கு ஹெச்டி ஆப்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்னா என்ன ரீசன்? நம்மளோட பேஸை முதல்ல வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். கரெக்டா? இட் மீன் சர்வீசஸ் 4G சர்வீசஸ் 5G சர்வீசஸ் இருந்தால் மட்டும்தான் we can able to access high definition of quality images. கரெக்டா? குவாலிட்டி வீடியோஸ். ஸோ ஏன் பாஸ்ட் 5 yearsல நம்மளுக்கு வந்து ஹெச்டி வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா we haven't updated our communication services. இப்போ தான் வந்து 4G 4Gயும் பார்த்தீங்கன்னா இப்பயும் சம் மெட்ரோஸில் மட்டும்தான் வந்திருக்கு. கரெக்டா? ஈவன் நவ் we cannot able to experiencing the 100% of 4G, right? Yes, sir. So yes, without having that 3G service, நம்ம ஹெச்டி அவங்க வந்து சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணாலும் we cannot able to access. So now it starts increasing, and then requirement also increases. Even a subscriber and the user also demand for a high quality video and then audio. So it's a mutual concern with communications. So communication வந்து next generation 4G 5G 6G போனா மட்டும்தான் higher definitions of videos we can able to access, as well as now how we are experiencing video and audio, online classes, online sessions, online meet. This can be possible, this could be possible only with 4G, ரைட்டா? இப்போ இது நம்மளோட சிம்ல வந்து 2G நம்ம ஆக்சஸ் பண்ணியிருந்தோம்னா can we able to experience this one? No, sir. Yes, exactly. Is what you can understand from this image? இந்த இமேஜ் பாருங்க. What is it? What is the comparison in these two diagram? This is the camera sensorல இருந்து வந்த image இது. Okay? What is the difference in these two? Guys, is it audible? Sir, first image வந்து Yes, sir. continuous So இருக்கு. image First image?
ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கு சார். Exactly, continuous signal. It mean this is the exact image which we have captured. Correct? நான் கேமரால கேப்சர் பண்ண இமேஜ் Yes, ஃபர்ஸ்ட் sir. ஒன். கரெக்டா? எஸ் சார். இஸ் இட் ரைட்? ஓகே, நான் Yes, என்ன sir. கேப்சர் பண்ணனோ அதுதான் ஃபர்ஸ்ட் Yes, sir. இமேஜா இருக்குது. ஸோ sir. அதான் கீழே என்ன போட்டிருக்காங்க, இமேஜ் பிஃபோர் சாம்பிளிங் அண்ட் quantization. Okay, now what is the second one? Now compare the both. The second one is result of sampling and quantization. இந்த ரெண்டு ப்ராசஸும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற இமேஜ். Now what is the difference in these two? Guys, try to analyze these two images. சார் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் இருக்கா சார் சாம்பிளிங் குவான்டிசேஷன்? Further steps புரியல எனக்கு. சார் இமேஜ் வந்து இன்னும் கிளியர் ஆகறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குமான்னு கேக்குறேன் சார். இதுதான் இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் இமேஜ் கிளியரா ஆகிறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் சாம்பிளிங் அண்ட் குவான்டைசேஷன். ஓகே, in between we have in between while performing a sampling and quantization we have 3 steps. சரியா? அது என்னன்றதை நான் ஃபர்தர் சொல்றேன். Now you understand what is the difference இந்த ரெண்டுலயும். what is the difference you can infer? சார் இமேஜ் வெரி லோ பிக்சல். சார் ஃபர்ஸ்ட்ல வந்து வெறும் கிராஃப் மாதிரி இருக்கு சார். ஓகே சார் அடுத்ததுல வந்து ஒவ்வொரு பிக்சலா வந்து இமேஜை வந்து பிரிக்குது சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எனக்கு வந்து ஸ்மூத் டிரான்சிஷனா இருக்கு. கரெக்டா? ஒரு பாக்ஸ்ல இருந்து Yes, இன்னொரு sir. பாக்ஸுக்கு அந்த இமேஜோட எண்டு பார்த்தீங்கன்னா என்வலப். யூ நீட் டு கன்சிடர் ஒன்லி த என்வலப். அந்த பார்டர் மட்டும் நீ கன்சிடர் பண்ணு நீ. ஓகே, ஸ்மூத் கோவர். யூ நீட் டு கன்சிடர் ஒன்லி த பார்டர். இஃப் இன் கேஸ் அந்த பார்டர்ல வந்து நான் வந்து டாட் ஒரு பாயிண்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே இது செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கு? யூ ட்ரை டு கன்சிடர் ஒன்லி த பார்டர். பார்டர் சேஞ்ச்டு சார். வாட் சேஞ்ச் ஆன் வாட்? எனக்கு இங்க பாரு, எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் இமேஜஸ்ல எனக்கு வந்து எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? இட் மீன் அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன், ஸ்மூத் எட்ஜஸா இருக்கு. அதே இது எனக்கு டிஜிட்டலா நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்மூத் எட்ஜஸா இல்ல, எல்லாமே ஷார்ப் எட்ஜஸா இருக்கு. கரெக்டா? கேன் வி சே லைக் தட்? Sir. அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த டவுன் இதை மட்டும் பாரு. இந்த ரீஜியன் டவுன் இப்போ வேற மாதிரி ஷோ ஆகுதா நான் வச்சிருக்கிறது? நவ் யூ கன்சிடர் ஒன்லி த டவுன் ஒன். ஓகே, எனக்கு கர்வா தான் எனக்கு வந்து இதா இருக்கு. பட் நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த அந்த டவுன்ல இருக்கிற 6 பிக்சல் பாக்ஸையுமே நான் சேம் வேல்யூவா கன்சிடர் பண்ணிட்டேன். ஒரு கெட்டிங் மை பாயிண்ட்? எஸ் சார். அதே பாரு ரைட் கார்னர்ல பாரு, எனக்கு ஸ்மூத் எட்ஜஸா தான் எனக்கு இதா இருக்கு. பட் ஐ ஹவ் கன்சிடர் ஆல் த 3 பாக்ஸஸ் as the சேம் வேல்யூ. கரெக்டா? சரி இப்போ இது எதனால நான் சொல்றேன். நான் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேன். அதான் ஐ வில் டெல் யூ. ஓகே கைஸ், இமேஜ் வியூ ஆகுதா? கைஸ், இமேஜ் உங்களுக்கு தெரியுதா? ஹலோ. Yes, sir. ஓகே, ஸோ நவ் வாட் இஸ் த செகண்ட் இமேஜ் பாரு. ஃபர்ஸ்ட் இமேஜ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதோட ரெப்ரசன்டேஷன் தான் ரைட் சைடு இருக்குது. ஓகே, இப்போ இந்த இமேஜை மட்டும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. வாட் இஸ் த செகண்ட் இமேஜ்? எனக்கு வந்து ஸ்மூத் எட்ஜஸா இருக்கா இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கா? Sir, ups and downs இருக்கு சார் செகண்ட் இமேஜ். ஓ, ஏஎம் மாதிரி இருக்கா? இட் சீம்ஸ் லைக் ஏஎம் வேவ். கரெக்டா? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வேவ் மாதிரி இருக்கா? மை சிக்னல்ஸ் ஆர் வேரிட்.
ஓகே, இப்போ தேர்ட் இமேஜ் பாருங்க. Now look at the third image. Sampling. Sampleனாலே I have taken only the certain point. இது வந்து கண்டினியூஸ்னு சொல்லலாமா செகண்ட் இமேஜ? எனக்கு எங்கேயாவது கேப் இருக்கா? Do I have any gap in between that curves? No breakage. Exactly. இங்க பாரு சாம்பிளிங்ல பாரு. I have small boxes கரெக்டா? Yes, sir. Yes, sir. It mean x-axisல time, y-axisல I have considered only the boxes. அந்த boxes மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கரெக்டா? Right? Hello? Yes, sir. Now you can see the fourth diagram. What is the difference in third and fourth? Only x-axis coordinates. Previous one continuous signal. கரெக்டா? இங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் சிக்னல் ஆக்சுவல் சிக்னல் என்ன? கண்டினியூஸ். நான் எல்லா பாயிண்ட்டையுமே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அதே சாம்பிளிங் பண்ணும்போது ஐ ஹவ் டேக்கன் ஒன்லி த செர்டன் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா தென் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்ற பாயிண்ட்டை தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரைட்டா? தென் ஐ ஹவ் ஸ்விட்ச் ஓவர் டு எக்ஸ் ஈக்குவல் டு 15, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 20, 25, 30, 35, 40, 45. கரெக்டா? அதோட அந்த சாம்பிள்ஸை மட்டும்தான் இங்கே குவான்டைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கெட்டிங் மை பாயிண்ட்? Abhishek? Yes, sir. You have asked right why the right hand side, it mean இந்த டயக்ராம்ல ஏன் இது எல்லாமே ஸ்மூத் எட்ஜஸ்ல இருந்து எல்லாமே ஷார்ப் எட்ஜஸா ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்கல்ல? Yes, sir. அதோட ஆன்சர் இங்க தான். இங்க பாரு, எனக்கு இந்த இடத்துல வேல்யூ வேரி ஆகுதா? Yes, sir. Could you able to view my arrow mark now? ஃபேஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு சார். இல்லப்பா, ஃபேஸ் நான் சொல்லல. எனக்கு இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரே ஆம்ப்ளிடியூட் இல்லை. கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ்ல 15.6ன்னு வரும், இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 16.4ன்னு வரும். கரெக்டா? அதே இது 15.3ன்னு வரும் இந்த பாயிண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங், நாட் எக்ஸாக்ட்லி இன்டீஜர் பாயிண்ட் எனக்கு இல்லை இந்த இடத்துல, வேரி ஆகிட்டே தான் இருக்கு. எஸ் சார். கரெக்டா? பட் எனக்கு இந்த லெவல் எல்லாத்தையுமே நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், ஃபோர்த் டயக்ராமில் பாரு, ஐ ஹவ் கன்சிடர்ட் அஸ் அ சேம் வேல்யூஸ். லீனியர் பண்ணிட்டீங்க சார். லீனியர், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ஷனில் 15.6, 15.3, 15.4, 15.5, 15.8 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் என்னவா கன்சிடர் பண்ணிட்டேன், 15ஆக கன்சிடர் பண்ணிட்டேன், ஆர் 16ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ரவுண்ட் ஆஃப்னு தெரியுமா? வாட் இஸ் ரவுண்ட் ஆஃப்? ரவுண்டிங் ஆஃப். வாட் இஸ் ரவுண்டிங்? So significant figures. Round off reducing 15 points. Decimal. Correct. Now this is the value. Greater decimal value. இப்போ இதுதான் வந்து y. ஓகேவா? இதுதான் y வேல்யூ. ஓகே? for x equal to 10 ன்னு வச்சுக்கோ. x axisல 10ன்ற பாயிண்ட்ல y வேல்யூ எவ்வளோ? guys? Yes sir. Okay. For x equal to 10, x axisல 10ன்ற பாயிண்ட்ல y ஓட வேல்யூ எவ்வளோ? 15.8757. இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்னா what are the possible ways? Can be 15.88 sir. 0.5க்கு மேல வந்ததுனாலே நாம அதை என்னவா பண்ணலாம், we can round off to the higher value. ரைட்டா? Yes sir. இப்போ இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணனா ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வேல்யூ என்ன ஆகும்? 15.87 இது எப்படி வரும்? 87557 வருமா? நம்ம ஒண்ணுமே கன்சிடர் பண்ண முடியாது. Yes sir. Okay. Now what is the round of value? Next round of value 15.887 6. Yes sir. Guys, are you getting my point? 15. Yes sir. Yes sir. 8. Now 8.
The last value Yes, is greater than 5, so the previous value can be incremented to one value. Right? 15.9. 15.9. Now what is that value? Now how I can? Approximately 16, sir. Okay. Can you getting my point now? Yes, இப்போ sir. என்னோட exact value இதுதான்ப்பா அபிஷேக். Others also. My exact value is this is my value. Okay. After performing, this is the process of quantization. Okay. ஸ்மாலர் டிவியேஷனா இருக்கிறது வந்து ஒரு லீனியர் ஃபார்ம் கொண்டு ஒரு லீனியரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இட் மீன் எய்தர் அப்பர் கட் ஆஃப் ஆர் லோயர் கட் ஆஃப். ஓகே சார். ஓகே. இது வந்து அப்பர் கட் ஆஃப் ஆயிருக்கு கரெக்டா? 15.87557 have been round off to 16. Right? அப்ப இதுக்கு இன்னொரு வே இருக்குல்ல round off. This one is upper round off. Lower round off னா? சார் லோவர் வேல்யூக்கு சார். லோயர் வேல்யூ. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் ட்ரங்க் ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரங்கேஷன். ஓகே சார். It means it have been round off to 15. So 15.87573 can be round off into either 15 or என்னது upper round off, lower round off 15, upper round off 16. இப்போ கன்சிடர் பண்ணி பாரு. Now you can look at this diagram. இந்த ரீஜன்ல எனக்கு 15ல இருந்து 16 வரைக்கும் எனக்கு ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோ. Guys, are you considering? Are you hearing the point? Yes sir. இந்த பர்டிகுலர் ஆம்ப்ளிடியூட்ல எனக்கு 15ல இருந்து 16 வரைக்கும் எனக்கு வேரி ஆகுது அப்படின்னா நான் அந்த ரீஜன் எல்லாத்தையுமே நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்? The linear value. Either 15 or 16. புரியுதா? Yes sir. ஓகே. அதே தான் இங்க இருக்கு பாரு. இந்த டவுன்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த இடத்துல பாரு நான் 2 வேல்யூஸை நான் என்னவா பண்ணிட்டேன்? After performing quantization. Quantization என்னென்ன ப்ராசஸ்? ரவுண்ட் ஆஃப் அண்ட் ட்ரங்கேஷன் பண்ணதுக்கப்புறம் both the values I have considered as the same value. அதே மாதிரி இந்த லெவலில் வர வேல்யூ என்னது? இது ஒரு லெவல். 0 லெவல், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இது வந்து அகைன் -2, -1, 0, -1. புரியுதா? ஹலோ ஹலோ. Yes sir. Okay, these all are considered as a quantization level number 1. Okay, அதே இது செகண்ட் ஒன். இந்த லெவல் எல்லாத்தையுமே நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்? as a quantization level number 2. Okay, these all values are quantization level number 3. Okay, the top oneல இருக்கிறது quantization number. அப்போ இந்த லெவல் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியுமா? கேன் we able to fix the level? எனக்கு எவ்வளோ லெவல் வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். கரெக்டா? Yes. For example, this is the amplitude y equal to 1. This is the amplitude y equal to 2. This is the amplitude y equal to 3 level. This is the amplitude y is equal to 4 level. ஓகேவா? இப்படி பண்ணும்போது எனக்கு ஸ்மூத் எட்ஜஸ் வருமா இல்லை ஷார்ப் எட்ஜஸ் வருமா? Have you understand why this process this happen? இது புரிஞ்சுதா? ஏன் எனக்கு இந்த கார்னர்ல வந்து எனக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு அப்படின்ட்டு? Are you getting my point? Yes sir. ஓகே. அப்போ இந்த ப்ராசஸ் தான் என்னது? See, which you have said, energy, okay, illumination, அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது சிக்னல். இதுதான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண இமேஜ். கேமரா மூலிமா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கேமராவில் இருந்து லென்ஸில் ஃபாலோ ஆகிற ஃபர்ஸ்ட் பிளேனில் வர்றது தான் இதோட ரிஃப்ளெக்டட் இமேஜ். கைஸ், ஆர் யூ லிசனிங்? ஹலோ. Yes sir. லென்ஸ்ல இருந்து பிளேன் 1ல நாம என்ன கேப்சர் பண்ணமோ அந்த இமேஜ் தான் இங்க விழுந்திருக்கு. கரெக்டா? பிளேன் நம்பர் 1. எஸ். ஹலோ. எஸ் சார். ஓகே. அதே அனலாக் இமேஜ்
இங்க பாரு இது என்ன அவுட்புட் டிஜிட்டைஸ்டு இமேஜா கன்வெர்ட் ஆகும்போது என்னவா இருக்கு, ஸ்மூத் எஜஸ் எல்லாமே எனக்கு ஷார்ப் எஜஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஹலோ, எஸ் சார். இப்போ Yes, sir. இந்த இமேஜ்ல இருந்து இந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, இன்டீரியரா, சாம்பிளிங் அண்ட் சாம்பிளிங் அண்ட் குவான்டைசேஷன். ஓகேவா? Can we see the first point? என்னப்பா டாபிக்? What is the topic? Sampling and quantization. I have chosen image as an example. Okay, to create a digital image, we need to convert the continuous sensed data into a digital form, which performs what are the process? Sampling and quantization. Okay, அப்போ analog images are represented by waves, photons traveling through the space. அதான் இந்த இமேஜ் பார்த்தோம். Okay, the last question. Can anyone read this one? Hello? Hello? Yes, sir. Okay. So Yes, what sir. is the image? In these two Sir? diagrams, which image is preferable? The first one, sir. Why? First one, left side. Sir, in that we can see the picture very clear, sir. It means we have the information, more information on the first one when compared to the second one. Okay. Yes, sir. Second one la we can able to read we have an car. That's Yes, it. sir. Okay. We cannot able to read what is the number which is available. So depends on the needed, right? So do we need that appropriate image and then information in that particular thing which we have captured? So which one is an upsampled one? Which one is the downsampled one? First one is upsampled one, sir. Upsampled one. Other name for upsample? Upconverted, sir. Upconverted, upsampled, upconverted, as well as image enhanced image. The second one, downsampled, downconverted, compressed, okay, undersampled images. Okay, see these two are images, but more information is with first one. So higher quality in வரும்போது இந்த process தான் நமக்கு perform ஆகுது. It mean captured, the source have been captured using imaging system camera. Camera ல இருந்து follow the first plane ல what is the actual image, reflection image. அதை digitized convert பண்ணும்போது the two important process, sampling and quantization. Okay, வா? Okay. So what is that application? The நம்ம வந்து என்ன ஃபார்மேட்ல நம்ம ஸ்டோர் பண்றோம் இதை டிஜிட்டல் இமேஜஸை? What is this format? இதுதான் கேட்ட மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு டு ஸ்டோர் த இமேஜ் வேல்யூ. அந்த பிக்சலோட வேல்யூஸை ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்றோம். வாட் இஸ் திஸ்? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். Functions, sir. Matrix, Okay. yeah. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ஸ்ல தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வி ஆர் ஸ்டோரிங் யூசிங் அரே கான்செப்ட். கரெக்டா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ல படிக்கிறீங்களா? Yes, sir. Yes, sir. integer of a comma b. It means a will have the values and அதே மாதிரி b values இருக்கும். Those are all similar data items or different? arrayல similar data
In array we can Sir, only similar data. in array we can able to store only the similar data items. So what kind of data items here we can store? We are storing integer values. In the values இருக்குல்லப்பா 99, 71, 51, 11 இருக்கா அந்த values? Hello? These values are the equivalent for colors. Hello? Hello? Yes, sir. இந்த பாயிண்ட்ல இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எஃப் ஆஃப் 0,0ன்ற இடத்துல எஃப் ஆஃப் 108,94 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த லொக்கேஷன்ல that each and every integer values will have certain colors. அந்த கலர் அங்க இருக்கிறதுக்கு பதிலா we cannot able to store the color name red, blue அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ண முடியாதனால how we are storing the equivalent value integer வேல்யூவை நம்ம அரேவா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் using matrix concept. ஓகே ஓகேவா? மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல நீ யூஸ் பண்ணாலே அதான் பிக்சல்ஸ் அண்ட் தென் ஸ்கொயர் ஃபார்மேட்ல வந்துச்சுனாலே தட் இஸ் an மேட்ரிக்ஸ். ஸோ டிஜிட்டல்னாலே யூ கேன் ஏபிள் டு ஸ்டோர் ஒன்லி த இன்டிஜர் வேல்யூஸ். ஓகேவா? திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சாம்பிளிங் அண்ட் குவான்டைசேஷன் டில் நவ் வி ஹவ் சீன். ஓகேவா? வேர் வி ஆர் யூசிங் சாம்பிளிங் அண்ட் குவான்டைசேஷன் ப்ராசஸ். இதில் ஒரு தியரம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த தியரம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இன்னைக்கு 2-3 டாபிக் எடுக்கலாம்னு பார்த்தேன், எக்ஸாம்பிள் சொல்கிறதுலே போயிடுச்சு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நாளைக்கு பார்த்துடலாமா? நாளைக்கு கிளாஸில். ஓகேப்பா. எனி டவுட்ஸ்? ஒன்லி 37 ஃபார் டோட்டல் ப்ரெசன்ட் மேகஸ். சார் நான் எடுக்கல சார், நீங்க எடுத்துருவீங்கன்ட்டு. நான் எங்கே படுக்கலையே சார் நான் இனியும் எடுத்திருப்பேன் சார், நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன் சார். இனிவன் கேன் யூ கம் டு ஆன்லைன்? Yes, sir. டோட்டல் ப்ரெசன்ட்பா.